கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் அர்ப்பணிப்பு வாழ்வின் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது, குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அர்ப்பணிக்கும் பொழுது முதலாவது இதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. நாமும் தேவனுடைய மனிதர்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்கள், எப்படியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள், அதன் வழியாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்கள் எப்படியெல்லாம் அதை அனுபவித்தார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரை அர்ப்பணிக்க சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். நான் சொல்லுகிறதை செய், நான் காட்டுகிற இடத்துக்கு போ என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க வைக்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அங்கே ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார், தகப்பனை அர்ப்பணிக்க சொல்லுகிறார். தகப்பனை நேசிக்கிற அந்த நேசம், தன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு நேசத்தை எனக்காக நீ அர்ப்பணிக்க வேண்டும். நீ உன் இனத்தை விட வேண்டும். நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நீ அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னை நீ விட்டுக் கொடுக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். அவர் இனத்தை விட சொல்லுகிறார், தேசத்தை விட சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய சுபாவங்களை விட வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஒரு புதிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறார், ரட்சிப்புக்குள்ளே அழைத்திருக்கிறார், விசுவாச வாழ்க்கைக்குள்ளே அழைத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நாம் அப்படியே வந்துவிட முடியாது. நாம் சில விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் விரும்பினதை, நாம் ஆசைப்பட்டதை, நமக்கு சந்தோஷமான விஷயங்களை தேவனுடைய சமூகத்துல அதை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றோடு கூட நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வர முடியாது. எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கும் நிறைய பேர் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் நீ விட்டுவிட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தகப்பனுடைய சுபாவம், நம்முடைய ஜென்ம சுபாவங்களை என்றைக்கு நாம் விடுகிறோமோ, நம்முடைய இனத்தின் சுபாவங்களை என்றைக்கு நாம் விடுகிறோமோ அன்றைக்கு தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கும் இதை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை விட்டுவிட்டு வா, உன்னுடைய குணங்களை விட்டுவிட்டு வா, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு வா. ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய தரிசனங்களையும் ஆவிக்குரிய குணங்களையும் ஆவிக்குரிய வசனங்களையும் சொல்லிக் கொடுத்து அவர் உங்களுக்கு ஒரு தேசத்தை, ஒரு ஆவிக்குரிய தேசத்தை காட்ட விரும்புகிறார். அந்த தேசத்துக்கு நீ வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் ஆபிரகாமை போல அடிபணிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பூமி கொள்ளக்கூடாது இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆபிரகாம் விரும்பின அவன் ஒரு பிள்ளைக்காக அவன் ஏங்கினான், கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான். அவன் விரும்பின ஒரு பிள்ளையும் ஆண் பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அப்ப
ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதே ஆபிரகாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டாலும் இன்னொரு ஆசீர்வாதமும் உண்டு. அதுதான் பரம தேசத்தின் ஆசீர்வாதம். அதையும் கூட அவர் நாடினார். நாம் அர்ப்பணிக்கும் போது இந்த உலக ஆசீர்வாதம், இன்னும் அர்ப்பணிக்கும் போது அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே, அடுத்தடுத்த வழிகளுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு செல்ல போதுமானவராய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அதை அல்ல, அதிலும் மேலான ஒரு பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். பரம தேசத்தையே விரும்பினார்கள், அதையே அடைய விரும்பினார்கள். நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் இன்றைக்கு அங்கலாய்க்கிற, வேதனைப்படுகிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவருடைய வழிநடத்தும்படி நாம் இன்னும் ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது அந்த பரம தேசத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னொருவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அண்ணாவுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்படி அந்த குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவள் எப்படி அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டாள்? 10 வருடம் அவளுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் எப்படி அந்த குழந்தையை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், எவ்வளவோ அழுது பார்த்தாள், எவ்வளவோ மற்றவர்களிடத்தில் சொல்லி பார்த்தாள், தன் வேதனையை தன் கணவரோடு பங்கிட்டு பார்த்தாள். ஆனால் அவளுக்கு அந்த ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஒரு ஆசீர்வாதம் வந்தது. அழுத போதோ அல்லது மற்றவரிடத்தில் சொன்ன போதே அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாள், தன்னை அர்ப்பணித்தாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். குழந்தை இல்லாத போது கஷ்டப்பட்ட ஒரு மலடியாய் இருந்த அந்த அன்னாள் தாயார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார். நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரே, ஆனால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த ஆண் பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அது தேவனுடைய ஆலயத்திலே வளர்கிறதற்கு ஒரு பெரிய சிலாக்கியம் பெற்று பின் நாட்களிலே இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு ஆமென் அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த ஒரு தாயாருடைய அர்ப்பணிப்பு ஒரு மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நாம் அர்ப்பணிக்கும் போது, நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அடைபட்டிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படும். நாம் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குண நலன்களை, நம்முடைய எல்லா சுபாவங்களையும் விட்டு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது நாமும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நிறைய நாளா கஷ்டப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படலாம், ஒரு விஷயம், ஒரு அற்புதம் நமக்கு நடக்காமல் நாம் கஷ்டப்படலாம். அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்குவதற்கு ஒரே வழி நாம் அர்ப்பணிப்பதுதான், நாம் விட்டு கொடுப்பதுதான். நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கே மொர்தெக்காய் சொல்லுகிறார், யூத ஜனத்திற்கு ஒரு பெரிய உபத்திரம் வந்துவிட்டதே, நீ எப்படியாவது எழுப்பி எஸ்தரே அகஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக போய் இந்த ஜனங்களுக்காக வழக்காடு என்று சொல்லுகிறார். வழக்காடும் பொழுது அங்கே அர்ப்பணித்தால்தான் லட்சக்கணக்கான ஜனங்களை காப்பாற்ற முடியும். அர்ப்பணிப்பு என்றால் சாதாரணமானது அல்ல. அர்ப்பணிக்க வேண்டுமானால் தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும், தன் உயிரவே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சவாலான விஷயத்தை தான் இங்கே எஸ்தர் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த அர்ப்பணிப்புக்கான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம்.
எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம், நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறாள், தன் உயிரையே அர்ப்பணிக்கிறாள். அப்படி அர்ப்பணிக்கும் போது எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தினுடைய உயிரை அர்ப்பணிக்கும் பொழுது ஆமென் அர்ப்பணித்து அவள் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறாள். அந்த ராஜா மனமுகந்து அவரை வரவேற்கிறார். அர்ப்பணிக்கும் போது எப்படி ராஜாவிடத்துல ஒரு ஆணை இல்லாமல் போக முடியாது, அவருடைய அழைப்பு இல்லாமல் ராஜாவுக்கு முன்பாக போனால் வெட்டி போடுவார்கள் என்பது அப்போது இருந்த சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீற வேண்டுமானால் அவன் சட்டத்தை மீறும் போது ஒருவேளை நம்மை கொன்று போடலாம், பரவாயில்லை, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தாள், தன்னை விட்டு கொடுத்தாள். விட்டு கொடுத்த அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே அவசர ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக போய் நிற்கிறாள். ஆமென். இவளை பார்த்த உடனே ராஜா அனுமதி இல்லாமல் வந்த அந்த எஸ்தரை பார்த்து, அனுமதி இல்லாமல் வந்த அந்த எஸ்தரை பார்த்து அங்கே உள்ளே வா என்று சொல்லி அழைக்கிறார். அதற்கு காரணம் அர்ப்பணிப்பு. நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகள் அல்லது பெரிய வானமண்டலத்து பிசாசுகளாய் இருந்தாலும் நாம் அர்ப்பணிக்கும் போது அவருடைய கிரியைகள் அழிந்து போகும். அப்ப அவள் அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே உள்ளே உட்பிரவேசிக்கிறாள். உட்பிரவேசித்த போது ராஜா தன்னை அழைக்கிறார். அழைத்ததுக்கு பிற்பாடு சொல்றாரு, உனக்கு தயவு கிடைத்தது, உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்படி ராஜா சட்டத்தை மீறி வர்றவங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஏன் இங்க வந்த, எதுக்காக வந்த, எப்படி வந்த, எப்படி சட்டத்தை மீறலாம். அங்கே வஸ்தி ராஜாத்தி சட்டத்தை மீறினதால் தான் அவள் தள்ளப்பட்டு எஸ்தர் அந்த பட்டத்துக்கு வந்தாள். இப்பொழுது எஸ்தர் அந்த சட்டத்தை மீறுகிறாள். அவன் வஸ்தி மீறினது அங்க அர்ப்பணிப்பு அல்ல, அந்த சுயநலத்திற்காக அங்கே வசனத்தை அந்த சட்டத்தை மீறினாள். ஆனால் எஸ்தர் இங்கு தன்னுடைய ஜனத்திற்காக தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த சட்டத்தை மீறுகிறாள். அப்படி மீறும் பொழுது ராஜாவுடைய கட்டளை வருகிறது, தயவு கிடைத்தது, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, என்று ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று அங்கே ராஜா சொல்லுகிறார். இதுதான் அர்ப்பணிப்பு வாழ்வின் ஆசீர்வாதங்கள், ஒப்பு கொடுக்கும் போது ஆசீர்வாதங்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த யூத ஜனங்கள் படுகொலை செய்யப்பட போகிறார்கள், அதற்கு மாற்றாக சதி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை விவரமாய் சொல்லும் போது அதை நீங்கள் பிற்பாடு படித்து பார்த்தால் இந்நாட்களிலே யூத ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உலகமெங்கும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒரு எஸ்தர் ராஜாத்தி நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை அர்ப்பணித்தாள். தன் ஜீவனை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆமென் அவர்களுடைய ஜீவன் உயிர் பெறுகிறது, உயிர் காப்பாற்றப்படுகிறது, அவர்கள் மருத்துவம் அடைந்து வாழ்கிறார்கள். அதற்கு ஒரு எஸ்தர் ராஜாவுடைய அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது. அல்லேலூயா. அடுத்ததாக ரூத் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ரூத் தன்னை அர்ப்பணிக்கிறாள், தன்னை விட்டு கொடுக்கிறாள். தேவனுக்கு அர்ப்பணிப்பதில் தன்னை முற்றிலும் விட்டு கொடுக்கிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அவள் அர்ப்பணிப்பதை நாம் பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி முதலாவது தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் அந்த அர்ப்பணிப்புல நகோமி திரும்பவும் சொல்லுகிறாள், இல்ல ரூத் நீ கிளம்பு, உன் சகோதரி கிளம்புனது போல நீயும் போ அப்படின்னு சொல்றார். ஆனால் தன் அர்ப்பணிப்புல இந்த ரூத் சகோதரி மிகவும் வைராக்கியமாய் இருக்கிறார்கள், மிகவும் ஆண்டவருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரியை போல வைராக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவள் ஒப்பு கொடுத்தாள். அவளுடைய ஒப்பு கொடுத்தவருடைய மன உறுதியை நாம் 18வது வசனத்துல நாம் பார்க்கலாம். அவள் தன்முறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை. அர்ப்பணிப்பிலே மன உறுதி,
ஒப்பு கொடுத்ததிலே ஒரு மன உறுதி இந்த ரூத்துவினிடத்திலே காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தோமே ஆனால், ஆண்டவருக்கு ஜெப ஜீவிதத்திலே நம்மை விட்டு கொடுப்போமே ஆனால், அதிலே மன உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் வாசிப்பதிலே மன உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்வதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பதிலே நாம் ஒரு விசை பொருத்தனை பண்ணிவிட்டால் அதிலே மன உறுதியாக இருக்கும் பொழுது ஆமென், அந்த அழைப்பிலே நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரவே வராது. ஒரு விதமான ஒரு போராட்டம் வரவே வராது. போராட்டத்தை எதிர்கொள்ள இந்த அர்ப்பணிப்பு நம்முடைய இருதயத்தை மேம்படுத்துகிறது. இவள் இப்படி அர்ப்பணித்து போனால் அங்க எங்கே போய் தங்குவோம் என்று தெரியாது. எந்த மக்களிடத்துல போய் வாழ போகிறோம் என்று ரூத்துக்கு தெரியாது. அங்கே போனால் கஷ்டப்பட்டால் உணவுக்காக எல்லா வயல் நிலங்களிலும் கூட அவள் எல்லா கருதுகளையும் போய் பொறுக்கிதான் அவள் அன்றாட வாழ்க்கையை அவள் நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் பொழுது எந்த வயலிலே பொறுக்கினாலோ, எந்த வயலிலே அவள் அங்கே கஷ்டப்பட்டு அதை பொறுக்கி எடுத்து அதனை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ, அந்த அர்ப்பணித்ததின் நாள் ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது. அந்த நாளிலே அந்த தோட்டத்திற்கே ஒரு முழு அதிகாரியாய் மாறிவிட்டாள். அந்த தோட்டத்திற்கு உரிமையாளராய் மாறிவிட்டாள். அர்ப்பணிக்கும் போது, நம்மை விட்டு கொடுக்கும் போது, நம்மை தியாகம் பண்ணும் போது, அப்போது நமக்கு கஷ்டமா இருந்தாலும், அந்த பாதையில போகும்போது நமக்கு ஒரு வேதனையா இருந்தாலும் அது ஒரு சுகமா இருக்கும். ஆண்டவர் உதவி செய்வார். அவர் நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே வரும். அர்ப்பணிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் வரும். தியாகம் நம்மகிட்ட இருக்கிற சுகபோகமான வாழ்க்கையை தியாகம் பண்ணும்போது நமக்கு அவ்வப்போது அசௌரியங்கள் வரலாம். ஆனால் முடிவிலே அது ஜீவனாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய் முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் பண்ணினார். ஒப்பு கொடுக்க தீர்மானம் பண்ணினார். அர்ப்பணிக்க தீர்மானம் பண்ணினார். அவர் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜன பானத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. என்னுடைய உடலை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். என் வாழ்க்கை தீட்டுப்படுத்தக்கூடாது. என்னுடைய உடல் தீட்டுப்படக்கூடாது. என்னுடைய இருதயம் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி இருதயத்திலே ஒரு அர்ப்பணிப்பு, இருதயத்திலே ஒரு ஒப்பு கொடுத்துதல், இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை அவர் அங்கே பண்ணுகிறார். அந்த தீர்மானத்தின் ஆசீர்வாதங்கள் மிக பிரம்மாண்டமாய், மிக ஆசீர்வாதமாய் தானியேல் உயர்வதற்கு அவருடைய தீர்மானம், அவருடைய ஒப்பு கொடுத்துதல், அவருடைய அர்ப்பணிப்பு தான் காரணமாய் இருந்தது. மிக பிரியமானவர்களே, தானியேல் 2ஆவது அதிகாரத்திலே 48வது வசனமும் 49வது வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு அறிவை கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். அதற்கான அந்த ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தானியேல் 1ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்திலே, 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அதற்கு காரணம் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் அப்படி அவனுக்குள்ளே இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். தேவன் இருதயத்திலே ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். சகலவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவை தேவனே ஆசீர்வதித்து கொடுத்தார். அதனால் சமுதாயத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அரசு வேலையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தானியேல் 2ஆவது அதிகாரம் 48, 49 வசனங்கள் சொல்லுகிறது. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அவனை அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவன் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு ஆண்டவருடைய கரங்களிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தனக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, ஒப்பு
கொடுக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யார் மேலே விருப்பம் வைக்கிறார், யாரை நேசிக்கிறார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், அர்ப்பணிக்கிறவர்களை தான் நேசிக்கிறார். எல்லாரையும் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவுக்காக, இயேசுவினுடைய ஆமென் சிலுவைக்காக நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 45வது அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்கிறது, குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை நீ பணிந்து கொள். நீ உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய வீட்டையும் நீ மறந்துவிடு, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் மேல் பிரியமாய் இருப்பார். நாமும் ஆமென் ஆண்டே சமூகத்தில் இந்த உலகத்தை அர்ப்பணிப்போம். நமக்குள் இருக்கக்கூடிய சகல சுபாவங்களையும் அர்ப்பணிப்போம். நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களை அர்ப்பணிப்போம். நமக்கு இருக்கிற பொருட்களை அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய குணங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக வாழ வேண்டும். இயேசுவே, என் சிந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் கவனமாய் இருப்பேன். என் இருதயத்தின் உணர்வுகள் தீட்டுப்படுத்தாதபடி நான் என்னை காப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் நம்மையே தீர்மானிக்கும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமாய் இருக்கும். யோசேப்பு தன்னை தீட்டுப்படுத்தாது பாவத்திற்கு விலகி ஓடினான். அவன் பார்வோன் தேசத்திலே போய் அவன் எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாய் மாறினான். காரணம் என்ன? தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இது ஆண்டவருடைய சரீரம், இந்த உடல் ஆண்டவருடையது, இந்த வாழ்க்கை ஆண்டவருடையது, இந்த அவயவங்கள் என்னுடைய உறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் ஆண்டவருடையது, நேரங்கள் காலங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் எல்லாம் ஆண்டவருடையது, என் பிள்ளைகள் ஆண்டவருடையது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு ஒப்பு கொடுத்ததினால், அவன் இயேசு தன்னையே அர்ப்பணித்ததினால், இயேசு தன்னையே விட்டு கொடுத்ததினால் அவன் அவமானத்தை எண்ணாமல், பாடுகளை எண்ணாமல், விபரீதங்களை அவர் பார்த்து பயப்படாமல் எல்லாவற்றையும் நமக்காக சகித்துக் கொண்டார். அவர் சகித்துக் கொண்டதனால் தான் நாம் இன்றைக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசிகளாய் மாறி இருக்கிறோம். நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆபிரகாம் அவன் தன்னையே அர்ப்பணித்தார், தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்தார், தன்னுடைய ஜனத்தை எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார். ரூத் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். அவன் எஸ்தர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார். அன்னாள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. எங்களையும் நாங்கள் ஒரு விசை இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற எல்லா நேரங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நன்றாக ஆண்டவரை ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேதத்தை தியானிப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அர்ப்பணிப்பில் மன உறுதியாய் இருக்கவும், இந்த அர்ப்பணிப்பில் திடமாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஆசீர்வதியும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்.